வணக்கம்ங்க. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக ஹோட்டல் சுவையில் எப்படி பன்னீர் செய்யலான்ட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி, தேவையான அளவுக்கு முந்திரி நான் கொஞ்சம் அரைக்கிறதுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ பன்னீர் வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன் நான். ஸோ கட் பண்ணியே இருக்கும் இல்லையா, அந்த பன்னீர் தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பட்டர் நமக்கு, அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை வதக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி. இங்கே பாருங்கள், தக்காளி அரைக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். அதுலேயும் இப்போ பட்டர் கொஞ்சோண்டு ஒரு பீஸ் போதும். இந்த முந்திரி தான் நான் ஃபஸ்ட்டு காமிச்சது உங்களுக்கு. வீட்டிலே நாங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி அது. அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நிறைய காயக்கூடாதுங்க. எண்ணெய் நிறைய காய்ஞ்சிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்காக தான் இந்த மிளகாத்தூள் ஒரு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துட்டு நம்ம நல்லா எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே பன்னீர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நிறைய நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் கலர் ஆகுது பாருங்கள். எண்ணெய் வந்து நிறைய சூடாகக்கூடாது. சூடாயிடுச்சு அப்படின்னா கருப்பாகிடும். அதுக்காக தான். இப்போ வந்துட்டு நம்ம பன்னீர் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அது மாதிரி தான். ரொம்ப நேரம் ஃப்ரை ஆச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட நல்லா இருக்காது. பாருங்கள், நான் வந்துட்டு சும்மா அப்படியே எண்ணெயில் வந்துட்டு அடுக்கி வைக்கிற மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ ரொம்பவும் கிளறினா பன்னீர் உடையவும் செய்யும். அதனால் ரொம்ப கிளற வேண்டாம். நான் சும்மா அந்த மசாலா படுறதுக்காக தான் வந்துட்டு ஆயில் ஃபுல்லாக அதில் படணுன்றதுனால சும்மா லைட்டாக தான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆயில் இப்போ தான் சூடு ஏறுது, தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் அதுக்கு முன்னாடியே தான் போட்டுருக்கேன். சும்மா லைட்டாக சூடு ஏறுறது. இப்போ தான் வந்துட்டு அங்கே பாருங்கள் ஆயில் கொதிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ கொஞ்சம் நான் வேகமாக வச்சுருக்கேன் ஹீட்டு. இன்னும் ரொம்ப நேரம் இருந்தால் அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் பன்னீர். அதுக்காக தான் போட்டு நமக்கு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான். ஸோ அதுக்குள்ளேயே நம்ம வந்து எடுத்துடலாம். அதுக்காக தான் பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ எடுத்துடலாம். நமக்கு பன்னீர் வந்துட்டு போதும். 1 நிமிஷம் கூட ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் ஆனாலே போதும். ஸோ இப்போ அந்த மசாலாலாம் அந்த பன்னீரில் வந்து நல்லா பிடிச்சிருக்கும், நல்லா மேலே படிஞ்சிருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். தனியாக எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா ஆயில் வந்து நல்லா சூடு ஏறிட்டு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம விட்டோம் அப்படின்னா மசாலாவும் கலர் மாறிடும், பன்னீரும் வந்துட்டு ரப்பர் மாதிரி மாறிடும். ஸோ அதனால் இப்போ வந்து எடுத்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் என்ன கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் இருக்குது இல்லையா? அங்கே பாருங்கள், மசாலாவும் கொஞ்சம் மேலே ஒட்டி இருக்குது ஆயிலோட. ஸோ இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும், நமக்கு எடுத்துடலாம். இப்போது தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். அந்த ஆயிலையே தான் நான் வந்துட்டு மற்ற பொருளெல்லாம் சேர்த்து குக் பண்ண போகிறேன். அதனால் பன்னீர் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் கூட வச்சுடுங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகிடும். அதனால தான். இங்கே பாருங்கள், பன்னீரில் வந்துட்டு ஆயில் மசாலா எல்லாம் வந்து சேர்ந்து இறங்கணும். அதே சமயம் வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணக்கூடாது. டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரப்பர் மாதிரி ஆகிடும். சும்மா அதனால் ஒரு மேக்ஸிமமாக ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அவ்வளோதான். இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதே ஆயிலில் தான் போட்டிருக்கேன்.
ஆனியன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம மசாலா ஆல்ரெடி மிளகாத்தூள் போட்டிருக்கோம், மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டதுனால அந்த கோல்டன் கலர் வந்து வரும். அதனால நம்ம மற்ற பொருளெல்லாம் இப்போ சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால இது வந்து நம்ம ரெகுலராக நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆனியன் அதே மாதிரி கூட இதில் பண்ணிட்டா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன் நான் இப்போ கருவேப்பிலை போடுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எண்ணெயில் தானே போடணுன்னா நம்ம வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லையா, அப்போ வந்துட்டு கலர் மாறிடும் கருவேப்பிலையோட கலரு. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ போடுறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல கிரேவியில், அதனால தான். கொஞ்சம் இடையில வந்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ வந்து பட்டர் வந்து ஒரு பீஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆனியனோட அந்த பட்டர் சேர்க்குறோம் அப்படின்னும்போது அந்த ஆனியன் வந்துட்டு ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா கொஞ்சம் மணமாக இருக்கும். இந்த பட்டர் தான் வந்துட்டு நமக்கு இப்போ இந்த ஹோட்டல் சுவையில் நமக்கு டேஸ்ட் கொடுக்குறது வந்து இந்த பட்டர் சேர்த்துக்கிறதுனால தான் கிடைக்கும். பட்டர் நல்லா கரையும்போது கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆயிலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம வந்துட்டு அந்த தக்காளி பேஸ்ட் எல்லாம் போடும்போது உங்களுக்கு நிறைய ஆயில் தெரியாது, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு பட்டர் தேவையில்லை, பெரியவங்க சாப்பிடணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம், போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹோட்டல் சுவையில் வேணும் அப்படின்னும்போது நம்ம கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். நிறைய போடலைனா கூட கொஞ்சமாவது போட்டுக்கலாம். ஸோ இந்த டைமில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயிலே வந்துட்டு அந்த ஆனியனோட மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து ஆனியன் குக் பண்ணும்போதே போடுறது. கொஞ்சம் ஆனியன் வந்துட்டு ஒரு 3/4 வாசி வந்துட்டு குக் ஆன பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு குக் ஆகட்டும். ஒரு 3/4 வாசி போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ போட்டுடலாம். நம்ம 3/4 வாசி வந்துட்டு குக் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான் இப்போ நான் அதில் போடுற வந்துட்டு மசாலான்னு பார்த்தா மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டரு, சால்ட்டு, வேறு எதுவுமே நான் போடுறது இல்லை இதில். ஸோ அது நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். மேக்ஸிமம் வந்துட்டு எதுவுமே நம்ம போய்ட்டு கடையில் போய் வாங்க போகிறது கிடையாது, புதுசாக இதுக்காக செய்யணும் அப்படின்னா. நம்ம பன்னீர் வாங்கும்போதே வேணும்னா பட்டர் வாங்கிட்டு வந்துடுங்க. மித்த எந்த பொருளை நம்ம வந்துட்டு தனியாக போய்ட்டு இதுக்காக வாங்க வேண்டியதில்லை. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா அதை வந்துட்டு இன்னும் ஒரு 90% ஆனியன் குக் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த முந்திரி இதை நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேயே காமிச்சிருப்பேன், அதுதான் இப்போவும் போடுறேன். ஸோ ஒரு 3 தக்காளி இருக்கும், 3 தக்காளி கூட வீட்டிலையே ரெடி பண்ண முந்திரி பருப்பு போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அரைச்சிருக்குன்னு. இந்தளவுக்கு சாஃப்டாக அரைக்கணும், சும்மா குறன்னுலாம் அரைக்கக்கூடாது. நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் சாஃப்டாக அரைக்க முடியுமோ அரைச்சிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் ஆனியன். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்துட்டு அந்த அரைச்சி விழுத சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே குக் பண்ணோன்னா கலர் மாறிடும். கிரேவிக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம போட்ட கருவேப்பிலை கூட இப்போ வந்து கரெக்டான கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து இது பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுடுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ மசாலாவோடு வந்துட்டு ஆயிலும் மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகட்டும். ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், சால்ட்டு வந்து போட்டிருக்கோம். சால்ட் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல, ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்சது.
நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் போடுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஆயில் எண்ணெய் அழகாக கலர் பாருங்கள். மிளகாத்தூள் போட்டதும் அந்த கிரேவி கலர் ஸ்ட்ரக்சரே வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ வந்து நமக்கு ஃபுல் கிரேவிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன், உங்கள் இஷ்டம். ஏன்னா முன்னாடி நான் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆனியனுக்காக சேர்த்தேன். இப்போ வந்து இந்த கிரேவி கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ நான் கல்லுப்பு சேர்க்குறேன். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே குக் ஆகட்டும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா அடி பிடிச்சிடும் அப்படின்றதுனால. பாருங்கள், நல்லா பாருங்கள் ஆயில் எந்த அளவுக்கு பிரிஞ்சு குக் ஆகிட்டு வருது பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள், அது ஒட்டாமலே வருது பாருங்கள் அடியில். அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து கிரேவியும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன் பன்னீர், அதனால் வந்துட்டு நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டுக்கலாம். அந்த ஆயிலில் அந்த பேஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இப்போவே நல்லா இருக்குது, பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா தக்காளி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு கிரேவி நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி விட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் அதனால். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தான் நம்ம பன்னீர் போட போகிறோம். பன்னீர் போட்டு ஃபஸ்ட்டு மாதிரி ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம விடுவோம், அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லா கொஞ்சம் பாருங்கள், நல்லா கொதி வருதுங்களா? இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இடையில வந்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு அடி பிடிக்கும். ஏன்னா நான் வந்து கிரேவி கம்மியாக செய்கிறதுனால வந்துட்டு நான் இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கு, நல்ல ஸ்மெல் வருது. பட்டர்லாம் சேர்த்துருக்கோம்ல அதனால். ப்ளஸ் வந்துட்டு முந்திரி சேர்த்ததுனால இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஜாஸ்தி நல்லாயிருக்கு. நம்ம இப்படியே கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு பன்னீர் சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி ஃப்ரை பண்ண பன்னீர் தான் இப்போ சேர்த்துட்டு, இதுவும் ரொம்ப கிளறக்கூடாதுங்க. ரொம்ப கிளறணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உடஞ்சிடும். ஸோ அதனால் கிளற வேண்டாம். நான் சும்மா அந்த கிரேவியில் வந்துட்டு மூழ்கிற அளவுக்கு தான் பண்ணுறேன் நான். இது வந்துட்டு நமக்கு சாதத்தோடு சாப்பிட்லாம், இல்லை டிஃபன் ஐட்டம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இது மாதிரி எல்லாத்துக்கூடமே சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் 2 நிமிஷம் போதும். அப்புறம் உங்களுக்கு ஆயில் பிரியுது தெரியுதுங்களா? உங்களுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் சாப்பிட இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இங்கே இப்போ நான் ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே வேண்டாம். இப்போ ரொம்ப ரெடி ஆகிடுச்சுன்றதுனால இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட தயாராகிடுச்சு. ஓகேங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. கிரேவி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. ஓகேங்க, பாய்ங்க, டேக் கேர்.